நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மெம்பர்ல நின்றாங்க. அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அதே இடத்துல நிக்கிறதுக்கு அஞ்சி அடுத்த படியில நின்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த இடத்துல நிக்கிறதுக்கு அஞ்சி அடுத்த படியில நின்றாங்க. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 3 படிக்கட்டுகள் கொண்டிருக்கக்கூடிய மெம்பரினுடைய வரலாறு. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க திமிஷ்க்ல இருக்கிற நேரத்துல மதீனாவினுடைய கவர்னராக இருந்த மர்வான் இப்னு ஹக்கம் அவர்கள் இடத்துல சொன்னாங்க, அந்த மெம்பரை இங்க ஷாமுக்கு அனுப்பிடுங்க என்பதாக சொன்னார். அவரும் அதற்கு கட்டுப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 3 படிக்கட்டுகள் கொண்ட அந்த மெம்பரை ஷாமிற்கு அனுப்புவதற்கு உத்தரவு போட்டார். இவர் இந்த பக்கம் உத்தரவு போட்டார். மதீனாவே இருண்டு போய்விட்டது. மதீனாவே இருண்டு போய்விட்டது. பயந்து போய்விட்டார். உடனே தான் செய்த தவறை உணர்ந்தார். உணர்ந்து அந்த உத்தரவை வாபஸ் பெற்றார். மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெம்பரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னொரு 4-5 படிக்கட்டுகளை அதிகமாக செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற இடத்தை உயரத்தில் வைத்தார். அதனாலதான் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்திய மெம்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 7-8 படிக்கட்டு இருக்கும், நிறைய படிக்கட்டு இருக்கும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மெம்பரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மர்வான் அதிகப்படியாக சேர்த்தது. ஏன் சொல்ல வருகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த அளவிற்கு உயர்த்தினான் என்று சொன்னால், அவர்கள் பயன்படுத்திய பொருளுக்கு கூட யாரும் எந்த கண்ணிய குறைவையும் செய்துவிட முடியாது.